யசோதாக்கா, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்று தீப ஒளி திருநாள். ஆனால் இன்று காலையிலிருந்தே கண்ணனை உரலில் கட்டி வைத்திருக்கிறீர்கள். இந்த பண்டிகை நாளில் தாமும் அழுகிறீர்கள், நமது கண்ணனையும் அழ வைக்கிறீர்கள். அக்கா, ஒருவேளை கண்ணன் வெண்ணெய் திருடினால் கூட அதிலும் அனைவருக்கும் நன்மை மட்டுமே ஏற்படும். அக்கா, கண்ணன் மீது கோபப்படுவதற்கு தங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. ஆனால் பட்டினி போடுவதற்கல்ல. தாம் காலையிலிருந்து எதுவும் சாப்பிடவில்லை, கண்ணனும் அப்படிதான் எதுவும் சாப்பிடவில்லை. தாருங்கள், என்னிடம் உணவு தாருங்கள், நான் கண்ணனுக்கு உணவளித்து வருகிறேன். பிடிவாதம் பிடிக்கும் அன்னை, அது போன்றே கண்ணனும். நந்தராணி, கோகுலத்தின் கோபிகைகள் உங்களை காண வந்துள்ளனர். எனது கண்ணனுக்கு தண்டனை கொடுத்தும் கூட இவர்களுக்கு நிம்மதி ஏற்படவில்லையா? மீண்டும் வந்து விட்டார்களா கண்ணன் மீது பழி சுமத்த? சென்று பார்க்கிறேன் மீண்டும் என்ன பழி சுமத்துகிறார்கள் என்று. பிரபு, நான் என்னுடைய அறியாமையால் தம்மை விடுவிக்க முயற்சி செய்தேன். ஆனால் நான் ஒன்றை மறந்து விட்டேன். நீங்கள்தான் அனைத்து படைப்புகளையும் உருவாக்கியவர். இந்த அனைத்து உலகம் தங்களது மாயைதான். தமது லீலையை விட வேறெந்த சிறந்த விஷயமும் இல்லை பிரபு. கோபியர்களே, இப்பொழுதும் ஏன் அழுகிறீர்கள்? இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணம். உங்கள் மகிழ்ச்சிக்காகத்தானே என் குழந்தைக்கு நான் தண்டனை கொடுத்தேன். காலையிலிருந்து அவன் எதுவும் உண்ணவில்லை. ஏன் இப்பொழுது வந்தீர்கள்? வேறு என்ன வேண்டும் உங்களுக்கு? உங்கள் பானை உடைந்த துக்கம் இன்னும் தீரவில்லையா என்ன? மேலும் என் குழந்தைக்கு தண்டனை வழங்க வேண்டுமா? நந்தராணி, எங்களை மன்னித்து விடுங்கள். நந்தராணி, நாங்கள் மிகப்பெரிய தவறு செய்து விட்டோம். தவறா? என்ன தவறு? நந்தராணி, கண்ணன் எங்கள் பானைகளை உடைத்தது உண்மைதான். ஆனால் அது எங்களை கஷ்டப்படுத்துவதற்கல்ல, கோகுலத்தை காப்பாற்றுவதற்காக. கோகுலத்தின் நன்மைக்காகவா அனைவரும் என்ன சொல்கிறீர்கள்? நந்தராணி, பானை அசுரன் உண்மையில் இருக்கிறான். எங்கள் கண்களாலே இன்று அவனை நாங்கள் கண்டோம். நந்தராணி, கண்ணன் எங்களது பானைகளை உடைத்துக் கொண்டிருக்கவில்லை. அவன் பானை அசுரனை தேடி இருக்கிறான். கண்ணன் குற்றமற்றவன். நந்தராணி, உண்மையிலேயே பானையாசுரன் இருக்கிறான் என்றால் எனது கண்களுக்கு ஏன் தெரியவில்லை? என்ன? அத்தை, கண்ணன் குற்றமற்றவன். ஆம் நந்தராணி, கண்ணன் குற்றமற்றவன். கண்ணன் குற்றமற்றவன் நந்தராணி. கோபியர்களே, உங்களுக்கு இப்பொழுதாவது புரிகிறதா நீங்கள் எனக்கு எவ்வளவு பெரிய துன்பத்தை கொடுத்திருக்கிறீர்கள் என்று? உங்களுடைய அறியாமையால் நான் எனது பிள்ளைக்கு தண்டனை கொடுத்தேன். உங்களுடைய அறியாமையால் தான் எனது கண்ணன் அங்கு கட்டப்பட்டிருக்கிறான். உங்களுடைய அறியாமையால் தான் காலையிலிருந்து உண்ணாமல் இருக்கிறான். நான் உங்கள் அனைவரையும் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். என்னவாயிற்று அம்மா? ஏன் அழுகிறீர்கள்? கண்ணா, கண்ணா, என்னை மன்னித்து விடு. அவர்கள் கூறியதால் நான் தடுமாறி விட்டேன். மிகப்பெரிய தவறை இழைத்து விட்டேன். என்னுடைய கண்ணனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்கிறேன். என்னை மன்னித்து விடு. இல்லை அம்மா, இதுவும் உங்கள் பாசத்தினால் தான். எனக்கு எந்த துக்கமும் இல்லை. ஆனால் இப்பொழுது நீங்கள் அழுகிறீர்களே, அதுதான் எனக்கு வேதனை தருகிறது. கண்ணா, நான் மீண்டும் மீண்டும் உன் மீது கோபம் கொள்கிறேன். ஆனால் நீ உன் தாயின் மீது என்றும் கோபம் கொள்ளக்கூடாது. உனது அம்மாவை நீ மன்னித்து விடு கண்ணா, மன்னித்து விடு. அம்மா, என்னிடம் மன்னிப்பு கேட்காதீர்.
அதுக்கு பதில் என் கட்டை அவிழ்த்து விடுங்கள். நீங்கள் என் கட்டுக்களை அவிழ்த்தால் தானே நான் உங்களை ஆற தவிழ முடியும். ஆம் கண்ணா, இப்பொழுதே அவிழ்த்து விடுகிறேன். நாராயண நாராயண. பிரபு, நந்தகுமாரரின் இந்த செயலில் கூட எவ்வளவு பெரிய உண்மை ஒளிந்திருக்கிறது. ஏனெனில் உலகத்தில் நடக்கும் இவ்வளவு நிகழ்வுக்கும் அதை நடத்துவதில் தாங்கள் மட்டுமே காரணமாக இருக்கிறீர்கள். தாம் கூறுவது உண்மைதான் தேவரிஷி. கடமைகள் அனைத்தையும் மனிதனே செய்ய வேண்டும். எப்போது கடமையின் காரணமாக மனிதன் என்னை ஏற்றுக்கொண்டு பலனை எதிர்பாராமல் கடமையை ஆற்றுகிறானோ அப்போதே அது தலைச்சிறந்த பக்தியாக மாறுகிறது தேவரிஷி. கடமையை மட்டுமே செய்து கொண்டு பலனை எதிர்பாராமல் என்னை நினைத்து கடமையின் விளைவுகளை எனக்கு அளிக்கும் மனிதனை சகல சௌபாகியங்களையும் அடைவான். நாராயண நாராயண. சத்தியமான வாக்கு பிரபு, சத்திய வாக்கு. கண்ணா, தாயே, அழாதே அம்மா. நான் தான் முன்னே கூறினேனே, தவறு கோபிகை மீது என் மீது அல்ல என்று. தவறு பானைகள் மீதுதான். நான் கவன் செலுத்தும் போது குறுக்கே வந்தன. நான் பானைகளை உடைவதற்கு காரணமாக மட்டும்தான் இருந்தேன். கண்ணா, நீ இப்பொழுது கூறும் எதுவும் எனக்கு புரியவில்லை. ஆனால் வேறு ஒன்று எனக்கு புரிகிறது. நான் உன்னை இவ்வாறு கட்டி வைத்து மிகப்பெரிய தவறை இழைத்து விட்டேன் என்று. அம்மா, அப்படி தவறு செய்திருந்தால் இப்பொழுதே பரிகாரம் செய்துவிடு. உனது கண்ணனுக்கு உனது கைகளால் தீபாவளி பலகாரங்கள் ஊட்டிவிடு. கண்ணா, ஓ ராதையின் கண்ணனே, கண்ணா, ஓ கண்ணா, இதோ பார், நாங்கள் உனக்காக பர்சனாவிலிருந்து பலகாரம் கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் அறிவோம் கோகுலத்தின் வெண்ணெய் கீடாக வேற எதுவும் இல்லை என்று. ஆனால் எங்கள் பர்சானாவின் பால் பலகாரத்துக்கு சமமான இனிப்பு இந்த பிரஜமண்டலத்தில் எங்கும் கிடையாது. ஆம், அதுதான் உண்மை. நான் இந்த பலகாரத்தை உனக்கு ஊட்டி விடுவேன். அதுவும் நீ சாப்பிட்ட பிறகு நீ என்றும் யசோதா அத்தையை வேதனைப்படுத்த மாட்டாய். கொடு அத்தை, என்னிடம் பலகாரத்தை கொடு. கண்ணா, ஒருவேளை பானாசுரனை பற்றி என்னிடம் கூறியிருந்தால் நீ இப்படி இந்த உருளில் கட்டப்பட்டிருக்க மாட்டாய். உனக்கு ராதையின் தொழலாக வேண்டும் என்றால் உண்மையை பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள். ஏனென்றால் நான் ராதா என்றும் நான் உண்மையை மட்டுமே பேசுவேன். யசோதாக்கா, வாருங்கள். ராமாயண பாடத்திற்கான சமயம் இது. இன்று நாங்கள் ராமாயண கதையை தங்கள் வாயால் கேட்க போகிறோம். ஆம் கீர்த்தி, நாம் செல்லலாம். ராதா, கண்ணா, வாருங்கள். உணவருந்திய பிறகு நான் உங்களுக்கு ராமாயண கதையை கூறுவேன். ராமாயண கதையை கேட்பதினால் இல்லத்தில் இருக்கும் அனைத்து துன்பங்களும் விலகிவிடும். இது மிகவும் நல்ல விஷயம் அம்மா. கோபிகைக்கு தன் தவறை திருத்திக் கொள்ள ஒரு அவகாசம் கிடைத்து விடும் அம்மா. இடையனே, நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் தானே எனது தவறை திருத்திக் கொள்ள முடியும். ஆனால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீ என்ன செய்திருந்தாலும் அனைவரின் நலனுக்காக செய்தாய் என்று. ஆனால் உன் வழிமுறைதான் சரியாக இல்லை இடையனே. கோபிகையே, நீ என்ன சொன்னாலும் இன்று நீ செய்த தவறை ஒற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இது போன்ற தவறை நீ இனிமேல் செய்யக்கூடாது. இடையனே, உன்னை நான் திருத்தாத வரையில் இது போன்ற தவறுகளை செய்து கொண்டுதான் இருப்பேன். செய்து கொண்டிருப்பேன், செய்து கொண்டிருப்பேன், செய்து கொண்டிருப்பேன். உங்களுடைய சண்டையை பிறகு வைத்துக் கொள்ளுங்கள். முதலில் வாருங்கள், உணவு அருந்திவிட்டு ராமாயண கதையை கேட்போம். இன்று தீபாவளி திருநாள். இந்த தீப சுப தினத்தில் நாம் ஒன்றை நினைவு கொள்ள வேண்டும். இந்த கோகுலத்தில் எந்த அசம்பாவிதமும் நிகழ்ந்துவிடக் கூடாது. பானையசுரன் இருக்கும் இடம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் நமக்கு தெரிந்தாக வேண்டும். அவனுடைய காரியம் இன்னும் முடியவில்லை. ஆதலால் அவசியம் அவன் திரும்பி வருவான். அதனால் இம்முறை அவன் எங்கும் எவ்விடத்திற்கும் தப்பித்து விடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் என்ன விஷயம்? எதற்காக இப்படி ஓடி வருகிறீர்கள்? பகவான் ராமர் தனது முடிவில் உறுதியாக இருந்தார். மாதா கைகைக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக பிரபு ராமர் மணிமுடியை துறக்க முடிவெடுத்தார்.
அப்பொழுது மாதா கௌசல்யா கூறினார், சாந்த சொரூபியான ஸ்ரீராமனே, உனது தந்தையின் வாக்கை நிறைவேற்றுவதற்காக மணிமகுடத்தை துறந்து வனவாசம் செல்ல முடிவெடுத்திருக்கிறாய். தர்மத்தின் பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறாய். உன்னுடைய இந்த செயல் போற்றுதலுக்குரியது. ஒரு அன்னையாக நான் பெருமிதம் கொள்கிறேன். அன்னையின் ஆசிகள் எப்பொழுதும் உன்னுடன் இருக்கும். உன்னுடைய இந்த முடிவை மெச்சுகிறேன் நான். இவ்வாறாக அன்னை கௌசல்யாவும் பிரபு ராமரின் வனவாசம் செல்லும் முடிவை போற்றினார். அவர் கூறினார், மைந்தனே, அனைவரின் நலனுக்காகவும் நீ எடுத்த இந்த முடிவு போற்றுதலுக்குரியது. நான் மிகவும் பாக்கியசாலி. உன்னை போன்ற மகன் எனக்கு கிடைத்ததால். அத்தை, அப்பொழுது தேவி சீதை என்ன முடிவு எடுத்தார்கள்? முடிவுதான் ஏற்பட்டு விட்டதே ராதை. ஸ்ரீராமர் வனம் செல்ல வேண்டி வந்ததால் தேவி சீதை அன்னை தந்தையருக்கு சேவை செய்வதற்காக மாளிகையிலே இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் வனவாசம் ஸ்ரீராமருக்கு தானே கிடைத்தது, தேவி சீதைக்கு அல்ல. ஒருவேளை நான் சீதையாக இருந்திருந்தால் நானும் பிரபு ஸ்ரீராமருடன் வனவாசம் சென்றிருப்பேன். ஓம் ஜெய் ஸ்ரீ ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண. ஓம் ஜெய் ஸ்ரீ ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண. ஓம் ஜெய் ஸ்ரீ ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண. ஓம் ஜெய் ஸ்ரீ ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண. அந்த சிறுவனும் சிறுமியும் ராமர் சீதை வேட தெரிக்க வந்தார்களே, அவர்கள் திடீரென்று காணாமல் போய்விட்டார்கள். என்ன? ஆம் நந்தகோபரே, இந்த முறை கோகுலத்தின் பிரசித்தி பெற்ற ராமர் சீதை ஊர்வலம் நடக்காது. என்ன கூறுகிறாய் நீ? இது நம்முடைய பாரம்பரியம். ராமர் சீதை ஊர்வலத்தை நடத்தாமல் தீபாவளி பண்டிகை முழுமை அடையாது. அதுவும் காலம் காலமாக நடந்து வரும் இந்த சம்பிரதாயத்தை எப்படி மாற்றும்? ஆனால் நந்தகோபரே, ராமர் சீதை இல்லாமல் ஊர்வலம் எப்படி நடக்கும்? சீதா, நான் போய்தான் ஆக வேண்டும். நான் நாளையே அயோத்தியை விட்டு கிளம்பி விடுவேன். இது என் உறுதியான முடிவு. நான் என் அன்னையின் ஆணையை நிறைவேற்றிதான் ஆக வேண்டும். நான் வனவாசம் சென்றுதான் ஆக வேண்டும். சீதா. தசரத நந்தனே, இதுதான் உங்கள் உறுதியான முடிவென்றால் எனது முடிவும் மாறாதது. நானும் வருகிறேன் உங்களோட வனவாசத்திற்கு. ஏனில் எங்கு ராமரோ அங்குதான் சீதையும். சீதா, வனத்தில் மிகவும் கஷ்டம் இருக்கும், வேதனைகளும் இருக்கும். அங்கு சாப்பிடுவதற்கு வெண்ணெய் கூட கிடைக்காது. வெறும் காய் கனிகளை மட்டும்தான் உண்டி உயிர் பொழைக்க வேண்டும். போதும் போதும் நாதா, நான் சீதா. நான் அனைத்தையும் அறிவேன். அதனால் நான் ஒரு முறை முடிவெடுத்து விட்டால் நானும் வனவாசத்திற்கு வருவேன். நிச்சயமாக நான் உங்களோடு வருவேன். வருவேன் வருவேன் வருவேன். அதனால் என்னை யாரும் தடுக்கவும் முடியாது. சீதா, இதுதான் உன் உறுதியான முடிவு என்றால் வா, கிளம்பலாம். சென்று தந்தையரிடம் விடை பெற்றுக் கொள்ளலாம். தந்தையே, தந்தையே, நாங்கள் வனவாசம் செல்வதற்கு அனுமதி கொடுங்கள் தந்தையே. கண்ணா, என்ன கூறுகிறாய் நீ? தந்தையே, எனக்கு புரிகிறது. தான் என் மீது இருக்கும் பாசத்தால் தடுக்க பார்க்கிறீர்கள். ஆனால் பாசத்தை விட மிக பெரியது வாக்கு. ஏனென்றால் ரகுகுலத்தில் தோன்றியவர்களுக்கு உயிரே போனாலும் அவர்கள் வாக்கு தவறக்கூடாது. இப்பொழுது எனக்கு ஆணையிடுங்கள் தந்தையே. செல்லலாம் சீதா. இந்த இருவர்களுக்கு என்ன வயிற்று? நந்தகோபரே, இவர்கள் இருவருக்கும் ஒன்றுமில்லை. இவர்கள் மீது நந்தராணி சொன்ன ராமர் சீதை கதையின் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. பாருங்கள், அதனால் தான் இருவரும் ராமர் சீதை போல் நடந்து கொள்கின்றனர். நாராயண நாராயண. பிரபு, கோகுலவாசிகள் புரிந்து கொண்டது இவ்வளவுதான். ஸ்ரீராதா ஸ்ரீகிருஷ்ணர் மீது ராமர் கதையில் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறதாம். ஆனால் உண்மை இதுதானே பிரபு, இவர்களே சாட்சாத் ராமரும் சீதையும் ஆவார்கள். உலகம் இன்று எந்த ராமர் கதையை கேட்கிறதோ அந்த முழு ராமாயணத்தை இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நாராயண நாராயண. நந்தரே, நமது பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்து விட்டது. இப்போது உமது கோகுலத்தில் பிரசித்தி பெற்ற ராமர் சீதை ஊர்வலம் அவசியம் நடக்கும். ஆனால் ராமர் சீதையாக யார் இருப்பார்கள்? நமது ராதாகிருஷ்ணன், வேறு யார்? பார்த்தீர்களா, இருவரும் ராமர் சீத்தை போலவே இருக்கிறார்கள். ஆனால் நந்தரே,
பல வருடங்களாக இந்த ஊர்வலத்தை நடத்துகிறீர். என் மீது நம்பிக்கை வையுங்கள். ராமர் சீதையின் இந்த அழகான ஊர்வலம் உலகத்தில் இன்று வரை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். நந்தகோபரே, தாங்கள் அனுமதி கொடுத்தால் மட்டும் போதும். அனுமதி கொடுங்கள். பகவான் ராமர் சீதா மாதாவுக்கு ஜெய்! பகவான் ராமர் சீதா மாதாவுக்கு ஜெய்! நீ சொன்னது போலவே நான் அக்ரூரருக்கு மரணத்திற்கான மருந்தை கொடுத்திருக்கிறேன். இப்பொழுது எனக்கு விடை கொடு. மாமா, இப்பொழுதும் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பு இன்னும் முடியவில்லை. தாம் கோகுலத்திற்கு சென்று இந்த செய்தியை ரோகிணி அக்காவிடம் சொல்ல வேண்டும். அப்போதுதான் எனது திட்டம் வெற்றி பெறும். மகளே, கவலை அடைய வேண்டாம். உனது திட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த முறை தீபாவளியை நான் கோகுலத்தில் தான் கொண்டாடுவேன். தேவகி, தேவகி மரணத்திற்கான மருந்தா? தேவகி, இது எந்த மாதிரியான திட்டம்? தேவகி, என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அக்ரூரருக்கு இந்த மருந்தை கொடுப்பதற்கான காரணம் என்ன? மகாராஜா, மரணத்தை அளிக்கும் இந்த மருந்துதான் அக்ரூரரின் உயிரை வாழ வைக்கப் போகிறது. தேவகி, எனக்கு புரியவில்லை. ஒரு மருந்து மரணத்தை அளிக்கும் என்றால் அது அக்ரூரரை மட்டும் எப்படி வாழ வைக்கும்? தேவகி மகாராஜா, இந்த மருந்து மரணத்தை கொடுப்பது உண்மைதான். முழுமையான மரணம் அல்ல அது. இந்த மருந்தால் ஒரு மனிதன் சில காலங்களுக்கு சடலம் போல ஆகிவிடுவான். அவனிடம் நாடி துடிப்பு கூட இருக்காது. மரணமும் அவனுக்கு நிகழாது. ஆனால் இதனால் என்ன பயன் தேவகி? மகாராஜா, பலன் இதுதான். கம்சன் அக்ரூரரை மரணம் அடைந்து விட்டதாக எண்ணி அவருடைய சடலத்தை இறுதி சடங்கு நடத்துவதற்காக அவரை யமுனை நதிக்கரைக்கு அனுப்புவான். அதற்கு முன்னராகவே அங்கு வந்திருக்கும் ரோகிணி அக்கா மற்றும் மகேஷ்மதியின் சேனைகள் அக்ரூரரை காப்பாற்றி விடுவார்கள். மகாராஜா, இதுதான் என்னுடைய திட்டம். மன்னிக்க வேண்டும் முழு உண்மையை உங்களிடம் சொல்லாமல் இருந்ததற்கு. தேவகி, முதலில் என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை. ஆனால் எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. அக்ரூரரை உன்னால் தான் இந்த நிலையிலிருந்து காப்பாற்ற முடியும் என்று. முழக்கமிடுங்கள் சீதா ராமச்சந்திரனுக்கு, உலகை காக்கும் சீதா மாதாவுக்கு, முழக்கமிடுங்கள் சீதா ராமச்சந்திரருக்கு, உலகை காக்கும் சீதா மாதாவுக்கு. பிரபு, திரேதாயுகத்தில் நான் உங்கள் பாலபருவ தரிசனத்தை கண்டதில்லை. ஆனால் இந்த துவாபர யுகத்தில் தங்களது இந்த பாலரூபத்தை பார்த்து எனது மனதின் நீண்ட நாள் ஆசை நிறைவேறிவிட்டது. இப்பொழுது எனக்கு முக்தி கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ, ஆனால் எனது வாழ்வின் நோக்கம் முழுமையடைந்து விட்டது. ஜெய் ஸ்ரீராம். நான் புரிந்து கொண்டேன் பிரபு. தாம் ராமவதார வேடத்தை எதற்காக தரித்தீர்கள் என்று. ஏனென்றால் எனக்கு முக்தி கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. ஆனால் இதற்காக நான் தங்கள் முன்பு வந்தாக வேண்டும். ராம ராம ஜெய ராஜா ராம், ராம ராம ஜெய சீதாராம், ராம ராம ஜெய ராஜா ராம், ராம ராம ஜெய